கோவை மாவட்டத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிக்காக சென்ற மற்றொரு பெண்ணும் அங்கு சிக்கி தவித்து வருகிறார். இது குறித்து நமது கோவை செய்தியாளர் தமிழரசியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழரசி, சொல்லுங்க, அங்கு வந்து அவதிப்பட்டு வரும் அந்த பெண்ணுடைய தகவல்களை சொல்லுங்க தமிழரசி. வணக்கம் அனிதா. அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பாரதி என்ற பெண் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாதம் 25,000 ரூபாய் ஊதியத்திற்காக ஹோம் நர்ஸ் வேலைக்காக அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் ஹோம் நர்ஸ் வேலைக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்ட பெண் வீட்டு வேலைகளை வாங்கி அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாகவும், எனவே அந்த பெண்ணை அங்கிருந்து மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவரது உறவினர் பாரதியின் உறவினர்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது குறித்து அவர்களின் உறவினர்களிடம் நேரலையில் கேட்கலாம். வணக்கம். இப்போ உங்களுடைய அக்கா அங்க இருக்காங்க, என்ன வேலைக்காக போனாங்க? அவங்க எந்த மாதிரியான துன்பத்திற்கு அங்கே ஆளாகிறாங்க? அவங்க ஹோம் நர்ஸ் வேலைக்கு போனாங்க. ஆனால் வீட்டு வேலை வாங்குறாங்க. அக்காவோட சேர்ந்து பக்கத்துலேயே வடுகுவாளையத்தை சேர்ந்து பொள்ளாச்சி வடுகுவாளையத்தை சேர்ந்து சாந்திங்கிறவங்க போயிருக்காங்க. 2 பேர்த்தையும் ஹோம் நர்ஸ் வேலைக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. சிக்கந்தர் பாட்ஷா என்ற கான்ட்ராக்ட் மூலமாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் துபாய் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி சவுதி அரேபியா வேலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த ஏஜென்ட்டை உங்களால் தொடர்பு கொள்ள முடியுதா? இவங்க யாரை அழைச்சிட்டு போனாங்க, இப்போ அவருக்கு உங்களால் தொடர்பு கொள்ள முடியுதா? அவர் திருப்பி அனுப்புறதுனா 70,000 ரூபா பணம் கட்ட சொன்னார். நாங்கள் பொள்ளாச்சி ஏடிஎம் இயந்திரத்து மூலமாக அவருக்கு ராமேஸ்வரம் பிரான்ச்சுக்கு 70,000 ரூபா செலுத்திட்டோம். செலுத்தினதுக்கப்புறம் 1 வாரமாக தொடர்பு கொண்டுட்டு இருந்தவர் திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. எங்கள் கூட சரியாக பேசுறதில்ல. 70,000 ரூபா இப்போ வாங்கிட்டு இப்போ அக்காவும் அங்கேருந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சாந்தி 2 பேருமே அங்கே ஒரு நேரம் உணவு தான் தர்றாங்களாமா. வேலை நல்லா வாங்குறாங்க, வீட்டு வேலை செய்ய சொல்கிறாங்களாம். இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத கையில் காலில் கொப்பளம் ரத்தம் வந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் திருப்பி அவங்களோட உறவினர்கள் அனைத்து வீட்டுக்கும் கொண்டு போய் வேலை வாங்குறாங்க. நைட் 2 மணிக்கு தூங்க வச்சு விடிய காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுறாங்க. எழுப்பி எந்தவித இதுவும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அனிதா, அதாவது ஹோம் நர்ஸ் வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட பாரதி மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது அங்கு வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்படுவதாகவும், அவர்கள் மிகுந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களுடைய உறவினர்கள் முன் வச்சிருக்காங்க. அனிதா, தமிழரசி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.